ஆட்டோமேட்டிக் பலினோ சுவிட்சு. இது வந்து எதுக்கு ஒர்க் ஆகும்னா, நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மிரர் ஃபோல்ட் ஆகும், திரும்ப ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் இருக்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரைட்டில் திருப்பினீங்கன்னா ரைட்டில் இருக்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பலினோ சுவிட்சு. இதே இது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் இந்த பட்டன் இருக்காது. செமி ஆட்டோமேட்டிக்கில் இந்த பட்டன் மட்டும் இருக்காது, மற்றபடி இந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன் சேம் தான். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக் ரிலே மாட்டியிருக்கேன், ஆட்டோ ஃபோல்டர்லேயே மாட்டியிருக்கேன். ஸோ அதனால் இதில் ஒரு மேல் ஃபீமேல் சாக்கெட் வந்துட்டு ஆட்டோ ஃபோல்டர்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த சாக்கெட்டை வச்சு தான் உங்களுக்கு ஒயரிங் பண்ணி தரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் இருக்கிற பிளாக் கலர் பார்ட்டு இதை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டு உள்ள டேரெக்ட் பின்ஸ்லேருந்து சோல்டர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாக்கெட் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பலினோ ஆட்டோமேட்டிக் சுவிட்சோட பின் கன்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பின் இருக்கும். சரியா? இந்த 9 பின்னும் எதுக்கு வரக்கூடியதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் பலினோ சுவிட்சோட ஒயரிங் கன்ஃபிகரேஷன். சரியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் மாதிரி காமிச்சிருக்கோம்ல, இது வந்து சாக்கெட் கிளிப் ஆகக்கூடிய ஏரியா. அதாவது உங்கள் சுவிட்சில் நீங்கள் இப்போ சாக்கெட் மாட்டும்போது அந்த சாக்கெட்டில் ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பு வந்து மாட்டக்கூடிய ஏரியா. ஓகே. ஸோ ஒரு சுவிட்சுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு எர்த், தட் மீன்ஸ் கிரவுண்டு. ஸோ நம்ம பாசிட்டிவ் லைனும் எர்த் லைனும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 9 போட்டிருக்கோம்ல, இந்த 9th பின் வந்து பாசிட்டிவ், இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த 9th பின்னை நீங்கள் என்ன செய்யலாம்னா இக்னிஷனில் கொடுக்கலாம். இக்னிஷனில் கொடுத்தோம்னா அது பாசிட்டிவ் லைனாக வரும். இந்த 1 வந்து எர்த் ஆக்கிக்கிடலாம், எர்த் கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டுங்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். அடுத்தால நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிரர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் ஆப்ஷன் வரும். அந்த ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் ஆப்ஷனுக்கு எந்த பின் பார்த்தீங்கன்னா இந்த 5 and 6 தான் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்டுக்குள்ள ஆப்ஷன். நீங்கள் இந்த ஒயரை வந்து நீங்கள் எப்படினாலும் கொடுத்துடலாம், மாற்றி கொடுத்துடலாம், ஒன்றும் செய்யாது. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் மாறி அந்த மோட்டருக்கு போகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லைனில் ஒரு லைனை கொடுக்கலாம், செகண்டுக்கு ஒன்றா கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே, ஒயிட், ஒரு ரோஸ் இருக்கும். அதில் ரோஸ் ஒயரை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 8வது பின்னில் கனெக்ட் பண்ணணும், கிரே ஒயரை 4வது பின்னில் கனெக்ட் பண்ணணும், ஒயிட் ஒயரை 3வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா 3வது பின்னை வந்து ஒயிட்டில் கனெக்ட் பண்ணுறோம், 4வது பின்னை லெஃப்ட் சைடு மிரரில் கிரேயில் கனெக்ட் பண்ணுறோம், 8வது பின்னை லெஃப்ட் சைடு மிரரில் ரோஸ் ஒயருக்கு கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ரைட் சைடுக்குள்ளே ஒயரிங் பார்க்கலாம். ரைட் சைடு மிரருக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ், ஒயிட், கிரே 3 ஒயர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரோஸை கொண்டு 7வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம், ஒயிட்டை கொண்டு 2வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப பார்த்திங்கன்னா 4th பின்னில் தான் திரும்ப கிரே ஒயர் வரும். ரைட் சைடுக்கு போகக்கூடிய கிரே ஒயர் வந்து காமன், லெஃப்ட்டுக்கும் ஒரே இதில் தான் வரும், ரைட்டுக்கும் ஒரே இதில் தான் வரும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பலினோ மிரருக்குள்ள ஒயரிங். இதே சுவிட்ச், அதாவது நீங்கள் பலினோக்குள்ள சுவிட்ச் எந்த மிரருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள 3 ஒயரையும் ஃபோல்டு அன்ஃபோல்டுக்குள்ள ஒயரையும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பலினோ மிரரோட ஒயரிங் இவ்வளோ தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.